ஷேய் விஷ்ணு காலையிலே தீயை போட்டு விட்டான் பாத்தியாடா. எரியுதும் கணக்கு போட்டார். கா அந்த அடிச்சிட்டான். அப்போ மானிட பிறவி பக்கத்தில் எரிக்கான். எப்படியே கவர்மெண்ட் இடத்துல குளத்துக்குள்ளே எரிக்கான். ரைஸ் மில்லு கீழே ஓரமாக எப்படியே இதாண்டா கரெக்டு. இதாண்டா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கல நீ எரிச்சின்னா அப்போ மானிட பிறவி நீயா எரிஞ்சு நீயா சாவ போகிறன்னு அர்த்தம். எரிச்சல் போட்டாரா ஈசானத்தில். கரெக்டாக பாடுறா, கரெக்டாக எரியுதா தக்கதான். எத்தனை மணி என்ன தெரியுமாடா? 6 மணி. 6 மணியில் எரிக்கான். அப்போ எல்லா ரைஸ் மில்லும் எரிஞ்சு போகும். குளத்துக்குள்ளே எரிக்கானாடா. எப்படி காலையில் விட்டி பறவைகள் விலங்குகள் உள்ளே கூடி எல்லாம் அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை காலையில் போய் எரிக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? என்னடா அறிவு இருக்கும்? பூமியை அழிக்க வந்த பாய் பேய்க அரசியல்வாதி, கவர்மெண்ட் வளர்க்குறவன், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் பூரா அழிக்க வந்த பாய் பேய்க. அப்போ அழிப்பான்ல. அப்போ இவர் அழிப்பார்ல. வெளிநாட்டில் எல்லாம் தண்ணியில் போகுது, எரிச்சலில் போகுது, சாவுதான். அவர் ஏற்கனவே சொன்ன கணக்கு இதுதான். வெளிநாடு முடிச்சுட்டு வந்த விட்டு தான் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நான் அலற விடுவேன். எப்படி அலற விடணும், எப்படி செய்யணும், எப்படி இந்த மானிட பேலை க்ளோஸ் பண்ணணும்னு பார்ப்பார். கடவுள்ரா கடவுள். அதான் பஞ்சாயத்து போட்டுக்கு எரிஞ்சிட்டாரு. அங்கேருந்து நான் வாரான். இவனுடைய பதிவு அங்கே இருக்கும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லா வீட்டுகளும் இருக்கும். அப்போ அதிலிருந்தே பவர் ஏற்றுவார். ஏற்றியில் அவன் வீட்டுகளில் துடிக்க போகும். வயிறை கிழிப்பான். வயிறு எரியும். காலையில் பூமியில் இருக்கானா? காலையில் இருக்கான்லடா. இருக்கானா பார்த்தியா? புகையா போதா? எரியுதா குளத்துக்குள்ளே? இதுதான் கணக்கு. காலையில் விட்ட கணக்கில் விடணும். மனித போய் தப்பு செய்யணும். தப்பு செஞ்சாலும் அந்த கணக்கு அவனுக்கே அந்த வேணை. இப்போ வெளிநாடு பூரா எரிச்சலை விடுதாரு. வெளிநாட்டில் எரிச்சலை விடுதாரு. எரிச்சலை விடுற எத்தனை 2000 3000 பேர் செத்து போனானா? அது கூடுதலாக போயிடுச்சு. எல்லா மானிட பிறவியும் தப்பு செஞ்சவன் பூரா இப்படியே அழிவான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்க நமக்கு ஒன்றும் வள்ளியாங்க ஆட விடுவார். தமிழ்நாடு முழுவதும் ஆட விடுவார். ஆடுறா அப்படின்னு. அப்போ அடி கொடுக்கல ஒன்று ஒன்றா கிராம சிட்டியில் போவேல வீட்டுக்குள்ளே நடுங்கி கிடப்பான். ஆணும் பெண்ணும். 3/4 சத்தியம் பஞ்சாயத்து போடு பூட்டிட்டாரு. எலும்பச்சம்பழம் கனியால் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எப்படி அடிக்காரோ பார். எப்படி